அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்கள். இன்றைய தினம் கியூட் எக்ஸாம் மூலமா போகக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள் பற்றியும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தை பற்றியும் இந்த காணொலி மூலமாக நம்ம பார்க்கலாம். மாணவர்களே, இந்தியாவை பொறுத்தளவுக்கு மொத்தமா எவ்வளவு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அந்த 46 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல என்ஜினியரிங்ல இருந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கு அடுத்தது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹியூமானிட்டிஸ், சைக்காலஜி போன்ற அனைத்து வகையான கோர்ஸ்களுக்குமே 1000க்கும் மேற்பட்ட கோர்ஸுகள் உங்களால அங்கே ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு மிக முக்கியமா எழுதக்கூடிய எக்ஸாம் தான் கியூட் எக்ஸாம். அதே போல தமிழ்நாட்டுல எங்க இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்துல நீலக்குடி அப்படிங்கிற இடத்துலதான் மத்திய பல்கலைக்கழகம் அமையப்பட்டுள்ளது. 2009 மத்திய அரசால நிறுவப்பட்டதுதான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான கோர்ஸ்கள் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதே போல ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம், இந்த 3 ஸ்ட்ரீம்ல தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலேயே இருக்கு. யூஜி கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட யூஜி கோர்சஸ். அதே போல போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லக்கூடிய பிஜி கோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட பிஜி கோர்சஸ். அதே போல இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சொல்லக்கூடிய 5 இயர் கோர்சஸ், அது ஒரு 15 மேல இருக்கு, 15 மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு. அதே போல பிஹெச்டி. ஸோ பிஹெச்டின்னு சொன்னோம்னா அதாவது டாக்டரேட். ஸோ டாக்டரேட் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பிரிவுல அங்கே நம்ம டாக்டரேட் பண்ண முடியும். நியர்லி 80க்கும் மேற்பட்ட கோர்ஸுகள் இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. ஸோ மற்ற யூனிவர்சிட்டிக்கும் இந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னா, மற்ற யூனிவர்சிட்டியில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில மோஸ்ட் ப்ராபப்லி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் தான் நம்ம போய் ஜாயின் பண்ண முடியும். ஆனா இந்த மத்திய பல்கலைக்கழகங்களை பொறுத்தளவுக்கு நீங்க கியூட் எக்ஸாம் மூலமா உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா, யூஜி என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா அப் டு பிஹெச்டி வரைக்கும் உங்களால படிக்க முடியும். அதுக்கு அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்க ஓரளவுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்க ஈஸியா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில உள்ள என்ட்ரு ஆகும் பொழுது ஒரு யூஜி என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா, ஈவன் நீங்க பிஹெச்டி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா அந்த யூனிவர்சிட்டி மூலமா கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ சயின்ஸ் டீமை பொறுத்தளவுக்கு என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா, பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, லைஃப் சயின்ஸ், ஸோ இது மாதிரி கூடிய கோர்ஸ்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கும். அதே போல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ், அதே போல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கும். அடுத்தது காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிகாம் அண்டு பிபிஏ, இந்த 2 கோர்ஸும் இங்கே வழங்கப்படுகின்றன. ஸோ இது எல்லாமே யூஜி கோர்சஸ். அதே போல இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சொல்லக்கூடிய 5 இயர் கோர்சஸ், யூஜி வித் பிஜி, இது 2 கம்பைன் ஆகக்கூடிய கோர்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் 5 இயர் கோர்சஸ் சொல்லுவாங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, அதே போல பிஏ, எம்ஏ, அதே போல பிகாம், எம்காம், ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸும் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதற்கு அடுத்தபடியா பிஜி கோர்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கும், அதே போல காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம்லையும் அங்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்துதான் பிஹெச்டி. ஸோ டாக்டரேட் அப்படிங்கிறது எல்லா சப்ஜெக்ட்லையுமே நீங்க ஈஸியா டாக்டரேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலா ஒரு பிஜி முடிச்சிட்டீங்கன்னா ஒரு டைரக்ட்லா நீங்க போய் ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 இயர்ஸ்ல பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நீங்க பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ப்ரொஃபஸரா போக முடியும், அதே போல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உள்ள சயின்டிஸ்டா என்டர் ஆக முடியும், ஃபாரின்ல போய் நிறைய ஒர்க் பண்ண முடியும். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எதுனா பிஹெச்டி முடிக்கும் போது கிடைக்கும். ஸோ அதே போல யூஜி முடிச்சுட்டு ஓகே எனக்கு யூஜியோட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கான ஸ்கோப்ஸ், உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கு தகுந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க போய் ஜாயின் பண்ணோம்னா கம்பல்சரியா கியூட் எக்ஸாம் எழுதி தாக்கணும். ஸோ காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லக்கூடிய கியூட் எக்ஸாம். ஸோ ஆஃப்டர் எக்ஸாம் உங்களுடைய 12th எக்ஸாம் முடிச்ச உடனேயே இதற்கான ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த கியூட் மூலமா இந்தியாவில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு உள்ள என்டர் ஆக முடியும். ஸோ அதன் மூலமா உங்களுடைய பேக்ரவுண்டு பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இங்கே படிக்க முடியும். ஏன்னா மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, இது மாதிரியான ஸ்காலர்ஷிப் நிறைய இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு எக்கனாமிக்கா பயப்படாம இங்க ஜாயின் பண்ணி உங்களால படிக்க முடியுங்கிறத நான் இந்த காணொலி மூலமா சொல்லிக்கிறேன். அடுத்து மிக முக்கியமான வெப்சைட்டு, ஸோ நம்ம தமிழ்நாடுனுடைய
சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எதுனா www.cutn.ac.in அப்படிங்கிறதா இதனுடைய வெப்சைட்டு. அதே போல் கியூட் எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா www.cuet.nic.in அப்படிங்கிறதா அந்த வெப்சைட்டு. ஸோ இந்த 2 வெப்சைட்டும் ஒரு இம்பார்ட்டண்டான வெப்சைட்டு. எல்லாமே த்ரூ ஆன்லைன் மூலமாக தான் என்ட்ரன்ஸே நடக்கும். சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ 13 லாங்குவேஜஸ் இருக்கும், 21 ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஜிஏடின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் அப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மேபி 3 பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கலாம் அல்லது 5 பேப்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் எவர் இட் மேபி. பட் அந்த சிலபஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஸோ என்ஜினியரிங் தான் போயாகணும் அல்லது மெடிசன் தான் போயாகணும் அல்லது வேறு ஏதாவது கோர்ஸ் தான் போகணும், அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயோ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேயோ ஜாயின் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு கல்வி நிறுவனம் எதுனா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். ஸோ மாணவர்களாகிய நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக உங்களாலும் சாதிக்க முடியும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.